ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தின் அடுத்த ஈரடி ருது சுதர்சன கால பரமேஷ்டி பரிகிரக உக்ரஹ சம்வத்சரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிண என்பதாகும். இந்த ஈரடியிலே முதல் அடியிலே ருது சுதர்சன கால பரமேஷ்டி பரிகிரக என்கின்ற அடியிலே வருகின்ற திருநாமங்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். ருதுகு ருதுகு என்றால் காலம். காலம் என்பது பொதுப்படையான பொருள். பருவ காலத்தை குறிப்பிட்டு சொல்வதற்காகவும் ருது என்கின்ற பெயரை சொல்லை பயன்படுத்துகின்றோம். வசந்த காலத்துக்கு வசந்த ருத்து, வேநீர் காலத்துக்கு கிரீஷ்ம ருத்து முதலியவை. இங்கே பருவகாலம் என்று இல்லாமல் காலம் என்று பொதுப்படையாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. பகவான் கால வடிவினர். காலோஸ்மி, நான் காலமாக இருக்கின்றேன் என்பது பகவத் வச்சனம். அதனால் அவர் ருதுகு என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ருதவே நமக. சுதர்சனக சுதர்சனக தர்சனம் அல்லது ஞானம் வாழ்வின் இறுதி பலனாகிய மோட்சத்தையே கொடுக்கின்றது. சு என்பது மங்களத்தை, மங்களகரமாக இருப்பதை குறிக்கும். அப்படி மங்களகரமான ஞானத்தை உடையவர் பகவான். அதனால் அவர் சுதர்சனக. மேலும் பகவானுடைய கண்கள், 2 கண்களும் மங்களகரமானவை. தாமரை போன்ற கண்களை உடையவர் பகவான். அதனாலும் அவருக்கு சுதர்சனக என்கின்ற திருநாமம் பொருந்தி வருகின்றது. மேலும் சுதர்சனக, அதிகமான சிரமம் இல்லாமல் மிக எளிதிலே பகவான் காணப்படுகின்றார், காட்சியளிக்கின்றார். யாருக்கு? அவருடைய அனன்ய பக்தர்களுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையை அடைவதற்கு முன்னாலே என்பாடு உண்பாடு என்று ஆகிவிடும். அது வேறு விஷயம். அப்படிப்பட்ட பக்தியை கொண்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட பக்தியை அடைந்தவர்களுக்கு அடைந்த பின்னாலே பகவான் எளிதிலே அடையப்படுகின்றார், எளிதிலே காணப்படுகின்றார். அதனாலும் அவர் சுதர்சனக. ஓம் சுதர்சனாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் காலக. பகவான் எல்லாவற்றையும் வரையறுக்கின்றார். காலத்தின் மூலமாக அனைத்தையும் வரையறுக்கின்றார், அளவுபடுத்துகின்றார், அளவிட்டு கொடுக்கின்றார். அதனாலே அவருக்கு காலக என்கின்ற திருநாமம். ஓம் காலாய நமக. பரமேஷ்டி, பகவானுடைய மகிமை அளவிடற்கு அரியது, இறுதி நிலையானது, பரமக. அப்படிப்பட்ட தன் மகிமையிலே ஹிருதயத்திலே நிலை பெற்றிருக்கின்ற இயல்பை உடையவர் பகவான். அதனால் அவர் பரமேஷ்டி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் பரமேஷ்டினே நமக. பரிகிரக என்பது பகவானுடைய அடுத்த திருநாமம். பரிகிரக, கிரகித்து கொள்பவர், ஏற்றுக்கொள்பவர். மேலும் அவரையே கதியாக கொண்டு அவரை அடைய விரும்புபவர்கள் மிகுந்த பற்றுதலோடு அவரை பற்றி கொள்கின்றார்கள். அப்படி பகவானையே சரணம் என்று அடைபவர்கள், அவரையே சரணமாக வேண்டுபவர்கள் அவரை நன்றாக பற்றி கொள்கின்றார்கள். அப்படி அவர் பற்றி கொள்ளப்படுவதால் அவருக்கு பரிகிரக என்கின்ற திருநாமம் அமைகின்றது. அல்லது எல்லா நிலைகளிலும், எல்லா படித்தரங்களிலும், எல்லா விதங்களிலும் நன்றாக பற்றி கொள்ளப்பட்டு அறியப்படுகின்றார், கிரகித்து கொள்ளப்படுகின்றார். அதனாலும் அவருக்கு பரிகிரக என்கின்ற திருநாமம். மேலும் பரிகிரக, பகவான் மிகுந்த மகிழ்ச்சியோடு, பிரீத்தியோடு ஏற்றுக்கொள்கின்றார். எதை ஏற்றுக்கொள்கின்றார் என்றால், அவருடைய பக்தர்கள் அவருக்கு எதை சமர்ப்பித்தாலும் அதை அவர் மனமு வந்து ஏற்றுக்கொள்கின்றார். பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் என்று இலை, மலர், கனி, பழம் அல்லது வெறும் தண்ணீர், இப்படிப்பட்ட எளிமையான பொருட்களை கூட தன்னுடைய பக்தர்கள் அளிக்கும் பொழுது பகவான் அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார், பக்தர்களுக்கு பேரருள் புரிகின்றார். இதற்கு சிறந்த உதாரணம் சுதாமா அவருக்கு அளித்த ஒரு பிடி அவல். ஒரு பிடி அவலை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நண்பனுக்கு சகலத்தையும் அளித்தார் பகவான். இவ்வாறாக தன்னுடைய பக்தர்களாலே சமர்ப்பிக்கப்படுகின்ற எதையும் அவர் மிக நன்றாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார் என்பதால் அவர் பரிகிரக. பகவான் பக்தியைத்தான் பார்க்கின்றாரே தவிர அந்த பக்தியினாலே அளிக்கப்படுகின்ற பொருள் என்ன, அது எவ்வளவு உயர்ந்தது, விலை உயர்ந்தது என்றெல்லாம் அவர் பார்ப்பதில்லை. அந்த சமர்ப்பணத்துக்கு பின்னாலே இருக்கின்ற பக்தியை மட்டுமே அவர் பார்க்கின்றார். தூய்மையான பக்தியோடு கொடுக்கப்படுகின்றனவற்றை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார். ஓம் பரிகிரகாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.